இல்லக்கா இப்படி நைட் நேரத்துல இப்படி தனியா இருக்கீங்களே இங்க சேஃப் அங்க போனா அடிக்காங்க இங்க போனா அடிக்காங்க அடிக்கிறாங்களா எங்க அடிச்சாங்க கை ஐயோ அண்ணாக்கா எவ்வளவு பெருசா வீங்கி இருக்கு சரி இப்ப நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன் எங்க போனோம் உன் தங்கச்சி அங்க இருக்காங்களா உங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு ரெடியாவா நைட்ல இங்க இருக்கிறது சேஃப்டி கிடையாது நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் உங்களை ஏத்தி விட்டுறேன் உங்களுக்கு ஐயோ நீங்க நல்லா இருந்தா போயிடணும் ஊரா வச்சுட்டா என் பிள்ளை காய்ச்சாங்க இந்த மாதிரி கேட்டான் ஏன் எனக்கு வாழ்க்கையே வச்சிருக்கோம் அப்ப என்ன இல்ல இப்ப நீங்க காலை எதுக்கு வேளாங்கண்ணி போறேன் நீங்க என் வசதி வேளாங்கண்ணி போறீங்களா ஆத்தாராங்க பண்ணுவோம் தாயத்தை உள்ள அப்பா வந்து கடை விட்டு அம்மா வந்து எங்க வந்து பயன்படுத்துறாங்க அழாதீங்க ஏன் பாருங்க அழாதீங்கக்கா நீங்க அழுதீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன சரி வீட்டுக்கு போனா அத்தைக்காரி இப்ப நைட்டு 12 மணியா இருக்கு உங்களை என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல நீங்க சொல்றதும் எனக்கு யார் என்னன்னு தெரியல இப்ப நைட்டு 12 மணி இந்த நேரத்துல இவங்க இங்க தனியா இருக்காங்க இவங்களை இப்படியே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை கொஞ்சம் மனநில பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தாங்க ஆனா பேசுறப்ப எல்லாமே தெளிவா பேசுறாங்க எல்லாமே கரெக்டா சொல்றாங்க இவங்க தங்கச்சி யாரோ வேளாங்கண்ணியில இருக்கிற மாதிரி சொன்னாங்க சரி அதான் இப்போதைக்கு இவங்களை முதல்ல ஒரு பஸ் ஏற்றி இல்லை ட்ரெயின் பிடிச்சி அவங்க அனுப்பிச்சி வச்சிருவோமேனு அனுப்பிச்சி வச்சாச்சு